சிறப்பு வாய்ந்த தை மாதத்தில் சப்தமி திதியில் வரக்கூடிய ரத சப்தமி என்ற நாள் தான் சூரிய பகவானுடைய அவதார நாளாக கருதப்படுகிறது. பணி என்று சொல்லக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். கண்ணுக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்குமே அதிபதி சூரிய நாராயணன். இந்த ரத சப்தமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சூரியனார் கோவில்ல சூரிய பகவானுக்கு தேர் திருவிழா நடத்துவாங்க. 7 அப்படின்பது சொல்லக்கூடிய அந்த எண் மிக முக்கியமாக சூரியனோடு தொடர்புபடுத்தக்கூடியது. இந்த சப்தமி என்று சொல்லக்கூடிய திதி சூரிய பகவானை குறிக்கிறது. ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருணன் என்பவர் தான் சூரியனுக்கு சாரதி. அவர் தான் முன்னாடி வருவார். அவர் வந்த பிறகுதான் சூரிய நாராயணர் காட்சி கொடுப்பார். ஃபர்ஸ்ட் சூரியனுடைய ரேஸ் எங்க விழும், சூரிய ரஷ்மி எங்க விழும்னா அந்த இடம் தான் அருணாச்சல பிரதேசம். இன்னைக்கும் நம்முடைய பாரத தேசத்தில் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரசன் என்றாலும், அரசியல் கட்சி என்றாலும், அரசாங்கம் என்றாலும் அது சூரிய பகவான் தான். சாதாரணமாக எந்த பணி ஆற்றினாலும் அந்த பணிக்கான தலைவன் இறைவன் சூரிய நாராயணன் மட்டும்தான். 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் அவதாரம் செய்த திருநாள் ரத சப்தமி. சரிங்க, அன்னைக்கு என்ன செய்யணும்? சப்தமி, ரத சப்தமி என்று திருவேங்கடமுடையானே தருகிறார். அன்னைக்கு சக்கரஸ்நானம் இங்க நடக்கும். அன்னைக்கு நம்ம குளிச்சிட்டோம்னு சொன்னால் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் சேரும். உடனே திருப்பதிக்கு பல பேர் போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏப்பா ஒரு நாள்ல 7 வாகனமா அப்படின்னு தாராளமாக ஏற்றவர்கள் சென்று அந்த கண்கொள்ளா காட்சியை தரிசனம் செய்துவிட்டு வரட்டும். அழகா இந்த இயற்கையிலேயே ஒரு 10 இலை, அதாவது ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தால் தலைக்கு 2 இலை, தோல்ல 2 இலை, ஆக மொத்தம் 2 நாள் 6 இலை. இந்த இடத்துல ஒரு செட்டு, மொத்தம் 7 சப்தமிங்கிற கணக்குல 7 செட்டு இலை. இங்க 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, காலுக்கு 2. ஆண்களாக இருந்தால் அருகம்புல் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் அக்ஷதை. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயணன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம் ஐயா. அபிஜித் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. நிச்சயம். நீங்க சொன்னோன்னே பலரும் கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிவ்யூ வந்துச்சு? உண்மையை சொல்ல, எங்களுடைய துறை சார்ந்த உயர் அதிகாரி ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் அபிஜித் முகூர்த்தை பற்றி சொன்னீங்க, அந்த மாதத்தில் என்ன நேரம் வருதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னாப்புல. அதற்கு நான் விளக்க சொன்னேன். ஆனாலும் அவர் உறுதியாக சொன்னார், நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணணும், அதை அந்த டைமிங்கை சொல்லுங்கன்னு. ஸோ அடுத்த நிகழ்ச்சி வரும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான நேரத்தையும் நான் குறித்து கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக நேர்களுக்காக நீங்கள் அதை கொடுங்க. அபிஜித் முகூர்த்தம் இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் எல்லாராலும் விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. எங்கெங்கேருந்தோ ஃபோன்லாம் வந்துச்சு, நிறையா கமெண்ட் வந்துச்சு. ஸோ அதை எல்லாரும் நமக்கு முன்னாடி நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கு முதற்கண் தி டிவைன் தமிழ் அவங்களுக்கு தான் நான் மனப்பூர்வமான நன்றி சொல்லணும். கண்டிப்பாக சார். இப்போ அதனை தொடர்ந்து வர ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு அப்படின்னாலே சூரியன் தான். சூரியனுக்கு உகந்த நாளான அன்னைக்கு இன்னொரு விஷயம், ரத சப்தமி. நிச்சயம் அதுவும் வருது. ரத சப்தமி சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிறு அப்படிங்கும் போது அந்த நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு தெரியும், கண்டிப்பா அவங்களுக்கு தெரியணும்ல. நிச்சயம் அதை நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஆதார சக்தியாக இருப்பவன் சூரிய பகவான். நாம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொன்னால், இறைவன் இருக்கிறான் அப்படின்னு உணரக்கூடிய ஒரே தெய்வமா சாட்சியாக இருக்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். சூரியனு சந்திரனு தான் இந்த உலகத்துக்கான சாட்சி தெய்வங்கள். அதனால தான் சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் அம்பிகைக்குமே வலது கண்ணாக சூரியனும் இடது கண்ணாக சந்திரனும் இருப்பதாக வேதங்கள் சொல்கிறது. அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு தெரியும், ஆவணி மாதத்துல நாம ஒரு அஷ்டமி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல கொண்டாடுறோம். நரசிம்ம ஜெயந்தி வைகாசி மாசத்துல சுவாதி நட்சத்திரத்துல பிரதோஷ வேளையில கொண்டாடுறோம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால், சூரிய பகவான் அவதாரம் பண்ண நாள் எது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அது சிறப்பு வாய்ந்த தை மாதத்தில் சப்தமி திதியில் வரக்கூடிய ரத சப்தமி என்ற நாள் தான் சூரிய பகவானுடைய அவதார நாளாக கருதப்படுகிறது. நீங்க நினைச்சு பாருங்க, அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, சூரியனிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு பகுதி தான் பூமி அப்படின்னு சொல்லுது. ஒரு பெரிய கோள் வெடிக்குது, அந்த கோள் எப்படிப்பட்டதுன்னா அவ்வளவு
ஒளிமயமா இருக்கு. அந்த ஒளிமயத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு பகுதி தான் இந்த பூமி பந்துன்னு அறிவியல் சொல்லுது. அப்போ நாம் எல்லாருமே சூரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால தான் சூரியனை மையப்படுத்தி தான் வாழ்க்கை என்பது அமைவதாக இருக்கிறது. இப்ப தைப்பொங்கல் திருநாள் கூட சூரிய பகவானுக்கு நன்றி அறிவிக்கக்கூடிய ஒரு விழாவா தான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல, நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமிக்கே ஒரு காரண கர்த்தாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய அவதார திருநாள் எப்படிப்பட்டது? அப்ப அந்த நாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு நம்ம விரிவாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையாகவே இறைவன்ட்டு இருந்துச்சு. அதுக்கு இந்த நாள் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொதுவாக சார், உத்தியோக அதிபதி, அதாவது பணி என்று சொல்லக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். கடமை என்றாலும் சூரிய பகவான். கண்ணுக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்குமே அதிபதி சூரிய நாராயணன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்க வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எழுதுகிறாங்க, எல்லாரும் முக்கியமான தேர்வுகள்லாம் எழுதுகிறாங்க. அதில் ஜெயிக்கணும்னு கடுமையாக உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கான பலனை வெற்றியாக தரக்கூடிய இறைவனும் சூரிய பகவான் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மகான் ராகவேந்தருடைய திருவுள்ளப்படி பத்மாவதி தாயார் சன்னதி கீழ திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பக்கத்தில் பத்மாவதி தாயார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணனுடைய சக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கோம். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனார் கோவில் மிக மிக முக்கியமான ஒரு தலம்னு சொல்லலாம். இந்த ரத சப்தமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனார் கோவிலில் சூரிய பகவானுக்கு தேர் திருவிழா நடத்துவாங்க. பொதுவாகவே சூரிய பகவான் அப்படின்னு சொன்னாலே சப்தாஸ்வ ரதமாரூடம். இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய வாக்கியம், அதாவது நம்ம ஸ்லோகம் சொல்லும் பொழுது சிலருக்கு அதுக்கான விளக்கம் வேணும்னு கேட்பாங்க. அதுக்காக நான் சொல்றேன். பொதுவாகவே இந்த சூரிய பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சப்த அஸ்வ ரதமாரூடம், சப்தம்னா 7 குதிரைகள் பூட்டிய தேரில், ஒரு சக்கரத்தை உடைய தேரில் சூரிய பகவான் உலா வருகிறார் என்று புராணங்கள் நமக்கு சொல்லுது. அப்போ 7 அப்படின்பது சொல்லக்கூடிய அந்த எண் மிக முக்கியமாக சூரியனோடு தொடர்புபடுத்தக்கூடியது. பொதுவாக ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா சூரியனுக்கான எண் 1 என்று சொல்லப்பட்டாலும் திதி கணக்கில் பார்த்தோம்னு சொன்னா, இப்போ அஷ்டமினா கிருஷ்ணனை சொல்லுவோம், நவமினா ராமனை சொல்லுவோம், தசமின்னு சொன்னா அம்பிகையை சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு திதி ஒவ்வொன்றுத்துக்கு இருக்கு. அதுல இந்த சப்தமி என்று சொல்லக்கூடிய திதி சூரிய பகவானை குறிக்கிறது. ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 குதிரைகளை அவர் செலுத்துறார். 7 குதிரைகள் கொண்டே பூட்டிய தேர்ல தான் அவர் உலா வரார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லியிருக்கோம். தட்சிணாயனம் அப்படிங்கிறது அந்த சூரிய பகவான் தெற்கு நோக்கி திரும்பி செல்லக்கூடிய காலம். உத்தராயணம் என்பது தேவர்களுடைய பகற்பொழுதுன்னு தெரியும். அதில் தான் அவர் வடக்கு நோக்கி திரும்புறாருன்னு தெரியும். அப்போ பொங்கல் அன்னைக்கு தான், தை மாதத்தினுடைய முதல் நாள்ல தான் அவருடைய அந்த தெற்கு பயணம் நிறைவு பெற்று வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பிக்கிறது. அப்பதான் தன்னுடைய ரதத்தை திருப்புறார். இந்த சப்தமி நாள்ல, தை மாசத்துல வரக்கூடிய சப்தமி திதியில, அதுவும் வளர்பிறை சப்தமி திதியில சூரிய பகவான் வடக்கு நோக்கி தன்னுடைய பிரயாணத்தை துவக்கி விடுகிறார். அதனால தான் அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 குதிரைகள் வேற ஒன்றும் கிடையாது, 7 நாட்கள் தான். அந்த 7 நாட்களையே 7 குதிரைகளாக கொண்டு, இது சூரிய பகவானுக்கு இன்னொரு பேர், நிறைய பேர் இருக்கு. மார்த்தாண்டன்னு ஒரு பேரு, ஹிரண்ய கர்ப்பன்னு ஒரு பேரு, ஆதித்யன்னு ஒரு பேரு, சூரியன்னு பேரு. அதுல ரொம்ப விசேஷமாக சொல்லும் பொழுது தினகரன் ஒரு பேர் உண்டு. தினகரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தினகாரகன், ஒரு தினம் உருவாவதற்கு காரணமாக விளங்கக்கூடியவர். இவர் உதயமானா தான் அந்த நாளுக்கே பெருமை. ஒரு நம்முடைய தமிழ் மரபின்படி பார்த்தீங்கன்னா, நம்மளாம் சூரிய மாதம்னு சொல்லுவோம். சாந்திர மாசம்ங்கிறது கேரளா, ஆந்திரா இந்த மாதிரியான சில மாநிலங்களில் சந்திரனை கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனை மையப்படுத்தி சொல்றதுனால, இது சூரியனோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்கிறதுனால, நாம் ஒரு நாளை எப்படி நாம் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, சூரிய உதயம் துவங்கி மறுநாள் சூரிய உதயம் வரும் வரை ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த அடிப்படையில் ஒரு நாள் என்பதை உறுதிப்படுத்துவது, அடையாளப்படுத்துவதே சூரிய நாராயணர் தான். அதனால தான் காலை வழிபாடு, சூரிய பகவான் வருவதற்கு முன்னால் நாம் எழுந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அருணோதயம்னு சொல்லுவாங்க. சூரியன் வரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ரொம்ப அற்புதமா அந்த ஒரு மேக கூட்டங்களுக்கு மத்தியில பார்த்தோம்னா ஒரு காவியிட்ட மாதிரி ஒரு காட்சி தெரியும்.
அருணோதயம் வந்தாச்சு, சூரியன் வரப்போறாரு அப்படின்னு. என்னம்னா அருணன் என்பவர் கருடாழ்வாருடைய அண்ணன். அவர்தான் சூரியனுக்கு சாரதியா வராரு. அது ஒரு பெரிய ஒரு புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த விஷயத்தை நோக்கி வரதுனால அதை நான் எடுக்கல. சோ இப்ப அருணன் என்பவர் தான் சூரியனுக்கு சாரதியா வரார். ஆனா அவர் தான் முன்னாடி வருவார். அவர் வந்த பிறகுதான் சூரிய நாராயணர் காட்சி கொடுப்பார். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இப்ப கூட சொல்றாங்க, நம்ம பாரத தேசத்துல முதல் முறையாக, அதாவது ஃபர்ஸ்ட் சூரியனுடைய ரேஸ் எங்க விழும், சூரிய ரஷ்மி எங்க விழும்னா அந்த இடம் தான் அருணாச்சல பிரதேசம். இன்னைக்கும் வந்து நம்முடைய பாரத தேசத்தின் வந்து எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, சூரியன் புறப்பட்டு வரும்போது அதனுடைய கிரணங்கள் முதல்ல எங்க படும்னா அருணாச்சல பிரதேசம் பாரதத்தில். அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்தமா பாரத தேசத்தின் முழுவ தன்னுடைய கிரணங்களால ரொப்புறாரு. ஆக அதுல கூட அருணனுடைய கணக்கு வருது. அப்போ ரத சாரதியை பார்க்கிறோம், ராஜாவை பார்க்கிறோம். சூரியனாலே ராஜா தான். இன்னைக்கும் நீங்க சொல்ல போனால் ஒரு அரசன் என்றாலும், அரசியல் கட்சி என்றாலும், அரசாங்கம் என்றாலும் அது சூரிய பகவான் தான். அதனால தான் நம்ம ராகவேந்திரர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றால், அகத்திய பெருமானும் இதை தான் தன்னுடைய ஜீவனாடியில சொல்றாரு, யாராக இருந்தாலும் எனக்கு வந்து நான் அந்த அரசாங்க உத்தியோகத்துல நான் அமர வேண்டும். இல்லைங்க எனக்கு அரசாங்க உத்தியோகம் இல்லை, நான் படித்த படிப்புக்கு நான் வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு போனோம். உத்தியோகம்னு சொல்லிட்டாலே நீங்க சாதாரணமாக எந்த பணி ஆற்றினாலும் அந்த பணிக்கான தலைவன் இறைவன் சூரிய நாராயணன் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 சூரிய ஹோரையில நல்ல அற்புதமா ஒரு மடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அகல்ல, மடக்குனா கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுல வந்து தூய்மையான நெய் சேர்த்து 10 திரியை தனித்தனியா போட்டு ஒரு கை கோதுமையை வச்சு அந்த அகலை ஏத்தி நாம வந்து ஓம் ஆதித்யாய நமகான்னு சொல்லி, அப்படி இல்லைன்னா ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்ன சூரிய பிரஜோதயான்னு சொல்லக்கூடிய சூரிய காயத்ரியை சொல்லி 108 முறை சூரியனை வணங்கி நாம் நமஸ்காரம் செய்தோமானால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்து வர மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஒளி மிகுந்த பிரகாசமான வாழ்வை நமக்கு சூரிய பகவான் தருவார். இதுதான் அனைத்து தமிழர்களும் சூரிய நமஸ்காரமாக செய்கிறோம். இது ராமச்சந்திரமூர்த்தி ராமாயணத்தையே பண்ணியிருக்காரு. அகஸ்தியர் ஆதித்ய கிருதயத்தை சொல்லி அதை சொல்லித்தான் ராமர் ராவணனை வென்றார். ஆக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான். ராமனுடைய வம்சத்தை சூரிய வம்சம் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த சூரியன் தான் அனைத்திற்கும் காரணபூதமாக இருக்கிறார். சூரியனை பித்ருக்காரகன் என்று சொல்வார்கள். சூரியனை தந்தையாகவும் சந்திர பகவானை தாயாகவும் சொல்லுவார்கள். சூரியனுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. ஆத்மகாரகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்ருக்காரகன், அதற்கப்புறம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா உத்தியோகக்காரகன், தினகாரகன். இவ்வளவு சிறப்பு சூரியனுக்கு தான் உண்டு. சூரியன் என்பது சொல்லவே முடியாத அற்புதமான உலகத்திற்கு இறைவன் கொடுத்த பரிசு. இறைவனே சூரியன் தான். அப்போ அந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் சொல்ல போனா இப்ப எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நான் சொல்லி ஆகணும், 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் அவதாரம் செய்த திருநாள், ரத சப்தமி. சரிங்க, அன்னைக்கு என்ன செய்யணும்? இல்லை, நான் கேட்க வர்றது அதான். இன்னொரு விஷயம், அன்னைக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி திருப்பதியில ஒரு சம்பவம் நடக்குமாமே அந்த ரத சப்தமி அன்னைக்கு. நிச்சயம் அந்த விஷயத்த சொல்லுங்க. கண்டிப்பா, ரொம்ப ஒரு சிறப்பான கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து உங்களுக்கு நல்ல அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால கரெக்டா கொஸ்டின் கேட்டீங்க. உண்மைதான். ஆந்திரால திருப்பதியில பார்த்தீங்கன்னா இந்த ரதசப்தமி திருநாள்ல ஒரு ஆச்சரியமான ஒரு விழா நடக்கும். என்னன்னா, காலை துவங்கி, இன்னும் சொல்ல போனா சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே சூரிய பிரபை வாகனத்தில் ஏழுமலையான் உலா வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 வாகனங்கள், சப்தமி இல்லையா, 7 வாகனத்துல ஸ்ரீனிவாச பெருமாள், அதாவது அவரை வந்து உற்சவ பெருமாளை வந்து என்னன்னா மலையப்ப சுவாமின்னு சொல்லுவாங்க. 7 வாகனங்கள்ல கல்பக விருட்ச வாகனத்துல வருவாரு. ரொம்ப அற்புதமா பார்த்தீங்கன்னா அந்த விழா, அந்த நாள் நிறைவு பெறக்கூடிய டைம்ல சக்கர ஸ்நானம் நடக்கும். உங்களுக்கு தெரியும், பிரம்மோற்சவத்துல அந்த புரட்டாசி திருவோணத்தன்னைக்கு தான் சக்கர ஸ்நானம் நடக்கும். அதே அளவுக்கு அதற்கு நிகரான ஒரு மதிப்பினை சப்தமி, ரத சப்தமி என்று திருவேங்கடமுடையானே தருகிறார். அன்னைக்கு சக்கர ஸ்நானம் இங்க நடக்கும். அன்னைக்கு நம்ம குளிச்சிட்டோம்னு சொன்னால் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் வந்து சேரும். உடனே திருப்பதிக்கு பல பேர் போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏப்பா ஒரு நாள்ல 7 வாகனமா அப்படின்னு. தாராளமாக இயன்றவர்கள் சென்று அந்த கண்கொள்ளா காட்சியை தரிசனம் செய்து விட்டு வரட்டும். அப்படி முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? அதுக்கு தானே நம்ம சேனல்ல வந்து முக்கியமா சொல்ல போறோம். ஆல்டர்னேட்டிவ் நம்ம கொடுத்தே ஆகணும். நிச்சயமா.
அதை பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது இயன்றவர்கள் சூரியனார் கோவிலுக்கு போகலாம். கும்பகோணம் ஆடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் தலத்துக்கு போய் அந்த ரதத்தில் வரக்கூடிய சூரியநாராயணரை தரிசனம் பண்ணலாம். சரிங்க, எனக்கு அதற்கும் முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரதசப்தம் என்றுதான் பீஷ்மர் தன்னுடைய ஆன்மா வைகுண்டம் சென்றடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, ஆனா அதை சொன்னா தான் மக்களுக்கு இது புரியும். மகாபாரத காலத்துல பீஷ்மாச்சாரியார் கௌரவர் பக்கம் நின்றது நமக்கு தெரியும். செஞ்சோற்று கடனுக்காக அவரும் நின்றார். அர்ஜுனனால் அம்பு படுக்கையிலே வீழ்த்தப்பட்டதும் தெரியும். கௌரவர்கள் அழிந்த பிறகு தர்மம் பிரதிஷ்டை செய்து கொள்கிறது. அதாவது பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டு தர்மர், பீமர், அர்ஜுனர், நகல சுகாதேவர்கள், திரௌபதியோடு கிருஷ்ண பகவானும் எங்க ஆசீர்வாதம் வாங்க வராங்க, பீஷ்மாச்சாரியார்ட்ட வராங்க. அப்படியே அம்பு படுக்கையில படுத்திருக்கார். அப்போ தர்மர் கேட்கிறார், உலகத்திற்கு எளிமையாகவும் எல்லாத்துக்கும் தலைவனாகவும் இருக்கக்கூடியவனையும், நீங்க கலியுகத்தை பத்தி வரக்கூடிய காலங்கள் பயங்கரமா இருக்குங்கிறதுனால அதிலிருந்து மக்கள் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்க பதிலாகவே பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யாருக்கு முன்னாடி சொல்றாரு? கிருஷ்ண பகவானுக்கு முன்னாடியே சொல்றாரு. கண்ணன் கை கட்டிட்டே அதை கேட்கிறான். அதை சொல்லி முடிச்சு கிருஷ்ணனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், கோபாலனுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவன் பார்த்துக்குவான், எல்லாம் சொல்லி முடிக்கிறார். எல்லாம் சொல்லி முடிச்சோடனே அந்த பீஷ்மரை பெற்றெடுத்த தாயான கங்கா நதி, கங்கா தேவி வந்து, அப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ கண் குளிர தர்மர் முடிசூட்டக்கூடிய விழாவையும் பார்த்துட்ட, உன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க, ஏன் இன்னும் காத்துட்டு இருக்க அப்படின்ற போது சொன்னாராம், தெரியலம்மா, எனக்கு நான் செய்த பாவங்கள்லாம் என்னை விட்டு போயிடுச்சின்னு நினைக்கிறேன். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன உடனே நான் நெகிழ்ந்து போறேன். ஆனாலும் ஏன் இப்படி ஆகலை, ஏன் எனக்கு வந்து இன்னும் வைகுண்டம் கிடைக்கலன்னு தெரியல, அந்த பரமாத்மாட்ட தான் கேட்கணும்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் சொல்லுகிறான், அதற்கு இதுவரை சேரவே கூடாத ஒரு இடத்தில் சேர்ந்தீர்கள். அந்த தீயவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்கள். செஞ்சோற்று கடன், நம்ம சாப்பாடு போட்டா என் உடம்புல சாப்பிட்டதற்கான அந்த உப்பு இருக்கு, நான் அதுக்கான கடமையை செய்யணும்னு செஞ்சீங்க. ஆனால் அந்த ஒரு பாவிகளுடைய சங்கமம் இருந்ததனால் உங்களுடைய பாவங்கள் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை. நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். அப்பதான் கிருஷ்ண பகவான் சொல்றாரு பீஷ்மாச்சாரியார்ட்ட, ரத சப்தமின்னு சொல்லக்கூடிய தை மாதத்தில் சப்தமி திருநாள், வளர்பிறை சப்தமி திருநாள் வரக்கூடிய நாளில் நீர் எருக்கை இலை இருக்கு இல்லையா, ஆமா, அந்த எருக்கை இலையை தலையில் வைத்துக்கொண்டு, 2 தோள்களிலும் எருக்கை இலையை வைத்துக்கொண்டு, பாதங்களில் வயிற்றில் வைத்துக்கொண்டு, அருகம்புல்லை வைத்துக்கொண்டு, சூரிய நாராயணனை பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் அடுத்த கணம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பாவம் அன்னைக்குள்ளேயே கழிஞ்சு போயிடும். வரக்கூடிய ஏகாதசியில உங்களுக்கு நான் மோட்சம் கொடுத்து விடுவேன் என்றானா பகவான். சரி, பீஷ்மருக்கு நீங்க உடனே கேட்பீங்க, அவர் விருப்ப மரணம்னு ஒரு வரத்தை வாங்கியிருக்காரு, அப்ப நினைச்சா அவர் மரணிக்க வேண்டிதானே. இந்த ரத சப்தமையினுடைய பெருமையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கிருஷ்ண பகவானும் பீஷ்மரும் நடத்திய விஷயம்தான் இந்த அற்புதமான விஷயம். அப்ப இதிலிருந்து உலகத்திற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ரத சப்தமி வரக்கூடிய நாளில், இது வந்து இன்னைக்குன்னு இல்லை, எப்ப வந்தாலும் சரி, முத நாளே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எருக்கை இலை இருக்குல்ல, அந்த எருக்கை இலையெல்லாம் பறிச்சுட்டு வரணும். ஆண்களாக இருந்தால் நீங்க கேட்பீங்க, அப்ப பெண்களுக்கு மட்டும் சொல்லாம இருக்கீங்களே, சம உரிமை கேட்கறோம், அப்ப அவங்களுக்கும் சொல்லணும்ல, அதையும் நான் சொல்லணும் கண்டிப்பா. ஸோ இப்போ ஆண்களோ பெண்களோ எல்லாரும் என்ன பண்ணால், முதல் நாள் வந்து மாலை நேரம் சூரிய உதயம் முடியறதுக்கு முன்னாடி, சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு, இந்த ஆத்தங்கரையை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நீங்கள் அதெல்லாம் சரிங்க, நம்ம கிராமத்து பக்கம் தஞ்சாவூர் இந்த மாதிரியான ஊரில் நமக்கு கிடைக்கும். நகரம் பக்கம் என்னங்க பண்ணுறதுன்னா, அதற்கும் பகவான் வந்து எவ்வளவு எளிமைப்படுத்தலாம் பாருங்க. இந்த கோவில்கள் இருக்குல்ல, அந்த கோவில்களில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள்லாம் விற்பாங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எருக்கை இலையே வித்துட்டு இருப்பாங்க. அதனால எங்கேயுமே அலைய வேண்டாம். அந்த பூ விற்கிறவங்க இடத்துல, இந்த நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த நாளில் இருக்கும், முத நாளே வாங்கி வச்சிருவாங்க. அழகாக வந்து அந்த எருக்கை இலையை ஒரு 10 இலை, அதாவது ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தால் தலைக்கு 2 இலை, தோளில் 2 இலை, ஆக மொத்தம் 2 நாள் 6 இலை. இந்த இடத்துல ஒரு செட்டு, மொத்தம் 7ங்கிற சப்தமிங்கிற கணக்கில் 7 செட்டு இலை, இங்கே 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, காலுக்கு 2, இப்படி 2 இலைகள் வரக்கூடிய ஒரு கட்டமைப்பை நாம் ஏற்படுத்திக்கணும். அதுல ஆண்களாக இருந்தால் அருகம்புல் வைத்துக் கொள்ள வேண்டும், பெண்களாக இருந்தால் அக்ஷதை, சோபனாட்சதைன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் அக்ஷதை, மஞ்சள் கலந்து வைக்கணும் இல்லைங்களா, அந்த அக்ஷதை எடுத்து, சரிங்க, அப்படி அது எங்க போய் பார்க்கறது, ஒன்றும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியில நெய்யை விட்டு மஞ்சளை போட்டு கலந்துட்டோம்னு சொன்னால் அதுதான் மஞ்சள் அக்ஷதை. எல்லாரும் தண்ணியை விட்டு கலப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல கூட ஒரு நுட்பம் இருக்கு. ஒரு வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சோபனாட்சதைன்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் அக்ஷதை இருந்துகிட்டே இருக்கணும். அக்ஷதைனா குறைவில்லாததுன்னு அர்த்தம்.
அதுல என்னென்ன தத்துவம் இருக்குன்னு பாருங்க. அரிசி என்பது சந்திரனுடைய காரகத்துவம் கொண்ட பொருள். அடுத்தது மஞ்சள் என்பது குருவுடைய காரகத்துவம் கொண்ட வஸ்து. நெய் என்பது மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய வஸ்து. இது மூணுமே இருந்தா சந்திரன்கிறவன் வெண்மையானவன், சாந்தமானவன், அன்பானவன், அழகானவன் வந்தாச்சு. அடுத்தது குரு பகவான் பரிபூர்ண சுபர், பொன்னன்னு பேரு. தங்கத்துக்கு உரித்தான கிரகமே குரு பகவான் பிரகஸ்பதி தான். அப்ப அவரும் வராரு. அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் தாயாக விளங்கக்கூடிய மங்கள காரியத்திற்கு தாயாக, சுபீட்சத்திற்கு தாயாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி நெய்யா இருக்காங்கன்னா பரிபூர்ண சுபர்கள் சந்திரன், விசேஷமாக குரு பகவான், மகாலட்சுமி 3 பேரும் இணையக்கூடிய விஷயம்தான் இந்த மங்களாட்சதை. அந்த மங்களாட்சதையை பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அற்புதமாக அவர்கள் குளிக்கும் பொழுது அந்த எருக்கை இலையில வச்சு தலையில 2 ஷோல்டர்லையும் வச்சு பாதத்தில் வச்சு குளிக்கணும். இதுல கூட குழப்பம் வரும். ஏங்க இதெல்லாம் சொல்றது கரெக்டு. குளமா இருந்தா செஞ்சிடலாம். வீட்டில் ஆத்துல போய் நதியில போய் குளிச்சா செய்யலாம். வீட்டில் எப்படிங்க செய்ய முடியும்? ஒரு பாத்ரூம்ல போய் செய்ய முடியுமான்னா அதற்கும் முடியும். நம்ம விட பெரியவர்களை கூப்பிட்டு வந்து அதுக்கு தான் பெரியவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் 2 பாதத்தில் அதை வைக்க சொல்லணும். அதே மாதிரி தோளில் வைக்க சொல்லணும், தலையில் வைக்க சொல்லணும். அப்படியே ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு வந்து முதல்ல கொட்ட சொல்லணும். அப்படி கொட்டும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய அந்த எருக்கை இலை, ஷோல்டரில் இருக்கக்கூடிய எருக்கை இலையெல்லாம் அப்படியே நம்ம விட்டு நகர்ந்து போகும். அப்படி போனால் பாபங்கள் நம்மிடம் இருந்து அகல்வதாக ஐதீகம். இது நுட்பமாக சொல்கிறேங்க. நீங்கள் நிறையா சொல்கிறீங்க பாவம் போகும் பாவம் போகும்னு. இதில் என்ன பர்டிகுலராக விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் போகும். போகாத பாவம்னு சில விஷயம் இருக்கும்ல. ஆமாம், என்ன பண்ணாலும் விடிமோட்சமே இல்லைங்க. பரம்பரையா அந்த பாவம் துரத்திட்டு. ஆமாம், அதை நாம் விலக்கிக் கொள்வதற்கு இந்த நாள் முக்கியமான நாளாக இறைவனே சொன்ன நாள். பாருங்க எவ்வளவு இறைவன் நமக்காக இறங்கி வரான் பாருங்க. சூரியனுக்கு முக்கியத்துவம். இந்த சில பேர் பித்ரு தர்ப்பணமே பண்ண மாட்டாங்க. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா அமாவாசை எல்லாம் கிடையாது, ஏதோ பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒரு ஜெல்லி போட்டு மூக்கு பிடிச்சி குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு காரியம் நடக்காது. அவங்க அந்த பரம்பரை அப்படியே போய் அடுத்த பரம்பரை கஷ்டப்படும். இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? நல்லா கேட்டுங்க. அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நாள் இந்த நாள். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ரதசப்தம் இன்னைக்கு இந்த மாதிரி இதுவே முன்னோர் தர்ப்பணம் பண்ணாமல் இருக்கிறவங்க தலையில் இந்த மாதிரி இயற்கையில வச்சு குளிச்சுட்டா மொத்தமாக போயிடும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அப்படி நீங்கள் குளித்தீர்களானால் அதற்கான மார்க்கத்தை அவர் காட்டுவார். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் யாராவது தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்பா நீ இதனால தான் அவ்வளோ கஷ்டப்படுற, இன்னும் விமோசனமே இல்லாமல் இருக்கப்பா, இனிமேலாவது நல்ல காரியத்தை பண்ணணும் தொடர்ந்து வழிகாட்டிட்டு போய் அதுக்கான பழியிலையும் நம்மளே அழைச்சிக்கிட்டு போவார். இதுதான் ரதசப்தமி பண்ணி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நாள். ஆக சரி, எப்படி குளிக்கணும் அதையும் சொல்லணும்ல. கிழக்கு நோக்கி நிற்க வேண்டும். கிழக்கு திசை, அப்படி இல்லைன்னா மேற்கு திசையில நிற்கணும். அப்படி இல்லைன்னா வடக்குல நிற்க, தெற்க பார்த்து மட்டும் நிற்கக்கூடாது. முக்கியமாக காலையில் செய்கிறதுனால கிழக்குங்கிறது சூரியனுடைய திசை. அதனால சூரிய உதயத்திற்கு ஏற்றவாறு கிழக்கை நின்று கொண்டு நாம் இவ்வாறு செய்ய வேண்டும். உட்காந்து குளிக்கலாமா? தாராளமாக குளிக்கலாம். அப்படியும் செய்யலாம். ஒரு வீட்டில் பெரியவங்க கையால் ஒரு சொம்பு தண்ணியை அள்ளி தலையில கொட்டிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம் அள்ளி குளித்து கொள்ளலாம். அந்த குளிக்கக்கூடிய தண்ணியில கூட ஒரு 2 மஞ்சள் போட்டு சூரிய பகவானை நினைச்சுக்கிட்டு அப்படி குளிக்கிறவங்களும் உண்டு. இதுல குளிக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் குளிக்கவே மாட்டாங்கிறது வேற விஷயம், அதை பத்தி நம்ம சொல்ல போறது இல்லை. அந்த நாள்லையாவது சூரிய பகவானுக்கு ஒரு நன்றியை சொல்லி அவரை பார்க்கணும். இது சூரிய உதயத்திற்கு முன்னர் குளித்தால் 1000 மடங்கு புண்ணியம். கரெக்ட 5:30லேருந்து 5:45 அந்த உச்சபட்ச பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு சூரிய பகவான் வரும்போது அவரை பார்க்கணும். அந்த நல்லா தெரிஞ்சுங்க, ரதசப்தமி என்று சூரிய பகவான் உதயமாறார் பாருங்க. அந்த நேரத்தில் அவர் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஓம் ஆதித்யாய நமஹா, எனக்கு அந்த மந்திரம் தெரியாது, ஓம் சூரிய நாராயணரே போற்றி, இது சொல்ல முடியாதா? சூரியனே போற்றி சொல்லி 7 தடவை விழுந்து விழுந்து கும்பிடணும். அப்படி இல்லைன்னா 12 தடவை அவர் வரும் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அந்த சன்ரைஸ் வரும் பொழுது நாம் வீழ்ந்து வீழ்ந்து வணங்க, நம்மை எல்லோரும் வீழ்ந்து வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வான வாழ்க்கையை சூரிய நாராயணர் கொடுத்துடுவார். கண்டிப்பா நம்முடைய தமிழ் மக்கள் செய்ய வேண்டும். இது ஏதோ தெரியாத பூஜை இதெல்லாம் சொல்லாம இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை சூரியன் அளவுக்கு உயரும். ஏன்னா நமஸ்கார பிரியோ பானுனா சூரியன். வீழ்ந்து வீழ்ந்து வணங்க வணங்க சூரியன் சந்தோஷப்படுவார். அபிஷேக பிரியோ சிவகா, நாம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவார். அடுத்தது அலங்கார பிரியோ விஷ்ணு, பெருமாளுக்கு மாலை அப்படியே பட்டு பீதாம்பரம் துளசி இதெல்லாம் போட்டு அவர் சந்தோஷப்படுவார். சோஸ்திர பிரியோ ஹனுமந்தகா, ராமநாமத்தை சொல்லி சோஸ்திரம் பண்ண ஆஞ்சநேயர் சந்தோஷப்படுவார். அந்த ஆஞ்சநேயர் கூட சூரியனுடைய சிஷ்யர் தான். எதற்கு சொல்லுகிறேன், இந்த நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆரம்பத்தையே நீங்க ஐயா சொல்லிட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமையும் வருது, ரதசப்தமியும் வருது, 2 நாளும் சேர்ந்துருக்குன்னா நம்முடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட வரப்பிரசாதத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. அப்ப அந்த நாள்ல
சூரிய பூஜையும் நாம் செய்ய வேண்டும். அந்த 10 திரி போட்டு முதல்ல குளிச்சுவிட்டு அதற்கப்புறம் சூரிய நாராயணரை பார்த்துவிட்டு அந்த இடத்துல நம்ம வீட்லேயே கிழக்கு பார்த்து அந்த ஒரு விசேஷமாக இதை இன்னும் கூட சார் நீங்கள் வந்து வேலைக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக அன்று எல்லா நன்மைகளையும் மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு நாம நினைக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன இதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், இதெல்லாம் வந்து தாமதமாகுது, என்ன விஷயத்தை வேணாலும் அன்னைக்கு கேட்டாலும் அந்த வருடத்திற்குள் நல்ல நேரம் பார்த்து சூரிய பகவான் தந்து விடுவார். எப்படி? அந்த அகல்ல நம்ம மடக்கில் நல்ல நெய்யை விட்டு 10 திரியை போட்டு விளக்கேற்றி கோதுமையை வச்சு விளக்கேற்றணும். ஏன்னா கோதுமைங்கிறது சூரியனுக்கு உரித்தான ஒரு தானியம். அதை வைத்து நாம் விளக்கேற்றி அன்று வழிபாடு செய்து விட்டால் இன்னும் அந்த 6லிருந்து 7க்குள்ள காலையில செஞ்சிட்டோம்னா ரொம்ப 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 நல்லது. அதை விட அடுத்ததா ஆதித்ய ஹிருதய பாராயணம். சூரியனுடைய பெருமையை சொல்லக்கூடிய தமிழ் மாமுனிவர் அகத்தியர் சொன்ன ஆதித்ய ஹிருதயத்தை எனக்கு சொல்ல தெரியாத அழகா அப்பதான் செல்லு வந்துருச்சு போட்டுட்டு அதை அப்படியே நீங்க கேட்டு கண்மூடி உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சூரிய பகவானுக்கு என்னங்க நிவேத்தியம் வைக்கலாம். சூரியன் என்பது சிவந்த நிறம் உள்ளவர், அதனால அவருக்கு வந்து ஆப்பிள் வைக்கலாம், செவ்வாழை வைக்கலாம். சரிங்க, அதெல்லாம் ரொம்ப எனக்கு காஸ்ட்லியா இருக்குங்க, நாங்கள் எளிமையா சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னா நம்ம காலையில தினம் பால் குடிக்கிறோம், காப்பி போடுறோம், காப்பி வைக்க வேண்டாம், பால் அதுல இயன்ற அளவுக்கு சர்க்கரை கலந்து ஒரு ஏலக்காய் சேருங்க, அதுவும் வேண்டாங்க. இன்னும் ஏதாவது எளிமையா சொல்லுங்க. ஆமா, இன்னும் எளிமையா சொல்லணும்னா இந்த திராட்சை எல்லாம் இருக்குல்ல, காஞ்ச திராட்சை, நம் வீட்டில் என்ன இருக்கோ எளிமையாக சூரிய நாராயணரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி அவரை வந்து இருகரம் கூப்பி வணங்கிட்டோம்னா சூரியனுடைய அருளால் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் அடுத்த ரதசப்தமி வரக்கூடிய நாள் வரை நம் குடும்பத்தை கண்ணை இமை காப்பது போல் சூரிய நாராயணர் காப்பாற்றுவார் என்பது நிதர்சனம். அந்த ஆதித்ய ஹிருதயம் உங்க வாயாலேந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். கண்டிப்பா. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாபகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். இதுதான் முதல் ஸ்டான்ஸா துவங்குது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டான்ஸாக இருக்குது. அதை கூட காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் வந்து வேகம் வந்து அவசரம் எல்லாம் அவசரமாக பண்ணதுனால ஒரு 7 ஒரு ஸ்லோகத்தை மட்டும் காஞ்சி மகா சுவாமிகள் இதை யாரெல்லாம் தினசரி சொல்கிறார்களோ அவர்களுக்கு எதிரியே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் இங்கே படிக்கிறேன். அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மானிட்டரில் போடுங்க. எல்லாரும் அந்த நாளில் வந்து பார்க்கும்போது அதை வச்சுட்டு கூட சொல்லலாம். ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், ஆதித்ய ஹிருதயத்தை முழுமையாக அன்னைக்கு கேளுங்க. கேட்க முடியாதவர்கள் இந்த 7 ஸ்லோகத்தை அதில் கூட 7 வருது பாருங்க, அந்த சப்தமிங்கிற கணக்கில் 7 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகமாக இருக்கு. அதை படித்தால் கூட முழுமையான புண்ணியம் நிச்சயமாக உண்டு. அதை நிச்சயமாக இப்போ நான் பாராயணம் பண்ணி காமிக்கிறேன். அன்பார்ந்த தி டிவைன் தமிழ் நேயர்களே, சிறப்பு மிகுந்த ரதசப்தமி திருநாள் நமக்கு வரத்தை தரக்கூடிய பெருநாள். அந்த நாளிலே சூரிய பகவானுடைய மேன்மையை சொல்லக்கூடிய அகத்திய பெருமான் ராமபிரானுக்கு சொன்ன ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை முழுமையாக பாராயணம் செய்வது மிகப்பெரிய பலன். அப்படி இயலாதவர்கள் ஒரு 7 ஸ்லோகம் காஞ்சி மகா சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடமாடும் தெய்வம் என்று உலகமே கொண்டாடிய அந்த மகான் ஒரு 7 ஸ்லோகத்தை பரிந்துரை செய்திருக்கிறார். அதிலிருந்து ஒரு எசன்ஸ் மாதிரி அதை மட்டும் சொன்னாலும் முழு பலன். அது மட்டுமல்ல, இந்த 7 ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லிட்டு போனாலே எதிரிகள் இருக்க மாட்டாங்கள் அப்படி என்பது மகானுடைய வாக்கு. அதனால மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஸ்லோகத்தை இப்பொழுது நம்முடைய டிவைன் தமிழ் நேயர்களுக்காக நான் பாராயணம் செய்கிறேன். அதுல இந்த 7 ஸ்லோகம் தான் வரப்போகுது. நக்ஷத்ர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவனஹ தேஜசாம் அபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே நம பூர்வாய கிரயே பశ్చిమాయాత్రயே நமஹ ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நமஹ ஜயாய ஜயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நமஹ நமோ நமः சகஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நமஹ நமோ உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹ நமோ பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமஹ பிரம்மேஷான் அச்சுதேசாய சூரிய ஆதித்ய வர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹ தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய மிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ தப்தசாமீகராபாய வஹ்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநக்னாய ருச்சயே லோகசாட்சினே. ஓம்
ஆதித்யாய நமோ நமஹா. இந்த 7 ஸ்லோகங்கள் மிக மிக முக்கியமானவை. இந்த 7 ஸ்லோகங்களை யாரெல்லாம் தினந்தோறும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு பிரகாசமான வாழ்வு நிச்சயம் என்பது காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாக்கு. இயன்றவரை இந்த ஸ்லோகத்தை நாம் பார்த்தும் பாராயணம் செய்யலாம். பார்க்க பார்க்க தினமும் மனப்பாடாயிடும். தாராளமாக செய்யும் பொழுது நவக்கிரகங்கள் நமக்கு அனுகிரகத்தை செய்யும் என்பதை நம்முடைய தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு சிரம் தாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் ரத சப்தமி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எப்போதும் போல உங்களுடைய அகத்தியர் சுவாமிகளையும் சரி, மகா பெரியவா அவர்களையும் சரி, ராகவேந்திர சுவாமிகளும் சரி, எல்லார பற்றியும் இதுக்குள்ள அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக திருப்பதியில் அந்த ரத சப்தமி அன்னைக்கு பெருமாள் 7 அவதாரங்களா வலம் 7 வாகனங்கள்ல பெருமான் வருவார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த முறை டேட் உட்பட எப்படி பண்ணணும், என்ன விஷயம் பண்ணணுங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.